ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் SR1. ஒரு ஊரில் ஒரு பையன் பிறக்கிறாரு. பிறந்து ஒரு நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் ட்ரை பண்ணுறாரு. ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, மேடை நாடகங்களுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கிது. மேடை நாடகங்கள்லாம் நடிக்கிறாரு. நல்ல ஒரு ஃபீல்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாரு. அவர் பிறப்பில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, அவருக்கு வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். எப்படின்னா ஃப்ளூவெண்ட்டாக பேச மாட்டார், கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவார். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை வச்சு ஒரு படம் ஷூட்டிங்கு போகும்போது டைலாக் பேச சொல்கிறாங்க. டைலாக்ல அவர் வந்து ரொம்ப ரொம்ப லேட் பண்ணுறாரு, திக்கிறாரை அதெல்லாம் பார்த்துட்டு தம்பி நீங்கள் வேறு சான்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சான்ஸ் நிராகரிச்சிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓன் ப்ரொடக்ஷன்ஸில் ஆரம்பித்து ஒரு எபிசோட் பண்ணுறாரு. சூப்பர் டூப்பர் ஹிட், பயங்கரமாக ஓடுது. அதையே நமக்கு இருக்கிற நெகட்டிவே அவர் பாசிட்டிவாக மாற்றினார். பயங்கரமாக போச்சு. அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, ரோவன் அட்கின்சன். இப்போ அந்த பேர் சொன்னால் யாருக்குமே தெரில, பட் நான் இன்னொரு பேர் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பேர் தான் மிஸ்டர் பீன். ஸோ அந்த மிஸ்டர் பீன் பார்க்குறவங்க அந்த மைம்னா அப்போ தான் எனக்கே ஆக்சுவலாக வந்து மைம்னா எனக்கு அப்போ தான் என்ன தெரியும். இதுக்கு பேர் தான் மைம். ஒரு மைம் காமெடி மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் பேசவே மாட்டார். ஃப்ளூவன்ட் டைலாக், ஒரு லாஸ்ட் டைலாக் தான் இருக்குமே தவிர அதிகமாக அவர் பேசிக்கவே மாட்டார். ஏதோ ஒரு சில டைலாக் தான் அவர் பேசுவார். ஸோ அவருக்கு இருக்க பிரச்சனையே அவர் பாசிட்டிவாக மாற்றினார். இந்த மைண்ட் செட் எல்லாத்துக்கும் வேணும். என்கிட்ட வந்து இதில் பிரதர் அதில் பிரதர் நிறைய நெகட்டிவ் சொல்லுவாங்க. பட் உங்ககிட்ட என்ன பாசிட்டிவாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நெகட்டிவ் நிறைய பேர் சொல்லுவாங்க, பாசிட்டிவ் உங்ககிட்ட என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். லைஃப்பில் வந்து நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடாது. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, நமக்கு ஏதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏலாம் பற்றி சொன்னாங்க. ஏ வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும், நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய ரோபோட்டிக்ஸ்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு. அதை நீங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றணும் பாருங்கள். அப்படி மாற்றினா மட்டும் தான் லைஃப்பில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நம்ம ஒரே ஜோனில் இருந்துட்டு ஒரே கம்ஃபர்ட்டில் இருந்தீங்கன்னா ஒன்றுமே கற்றுக்க முடியாது. கம்ஃபர்ட் ஜோனை வச்சு நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் லைஃப்பில் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஏன் இன்றைக்கி இந்த டாபிக் பேசுனா, இன்றைக்கி அவரோட பர்த்டே, இதனால தான் இந்த டாபிக் பேசினேன். ரெண்டாவது ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.